நாம எல்லாருமே ஒரு காலத்துல கேன்சர் அப்படிங்கறத ரேரா தான் கேட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ அப்படி இல்லைங்க. ஏரியாக்கு ஒண்ணுன்னு கேன்சர் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கேன்சர் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்பே ஃபுல்லா செல்களால் ஆனது. ஸோ புதிய புதிய செல்கள் எல்லாம் உருவாகிட்டே இருக்கும். இந்த புதிய செல்கள் உருவாகும் போதே பழைய செல்கள் அழிஞ்சிரும். பட் இங்க இந்த கேன்சர்ல பழைய செல்கள் அழியாம எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடுது. இதுதான் கேன்சராகவும் மாறுது. இந்த கேன்சர்லயே பிளட் கேன்சர், லிவர் கேன்சர், பிரெயின் கேன்சர்னு இந்த மாதிரி காமனா கொஞ்சம் தான் நம்மளுக்கே தெரியும். பட் யூகே ரிசர்ச் படி 200க்கும் மேற்பட்ட கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா பல வகையான புற்றுநோயில இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரதை தடுப்பதற்காக நம்ம இந்திய கவர்மெண்ட் 2024 இடைக்கால பட்ஜெட் தாக்குதல்ல 9 முதல் 18 வயதுடைய பெண்களுக்கு கண்டிப்பா இதை தடுக்க வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதே கமெண்ட்ல சொல்லுங்க. பல மக்கள் கேன்சரால அஃபெக்ட் ஆகி இருந்தாலும் இந்த நோயில இருந்து 67% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ரிகவர் ஆகி 5 இருந்து 6 வருஷமும் 18% ஆஃப் பீப்புள் ரிகவர் ஆகி 20 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.